பெந்தேகோஸ்தேனால லேவியராகமத்திலேருந்து எக்கால பண்டிகை ஒவ்வொரு பண்டிகையும் முடிவிலும் அவங்க நிழலாட்டமாக இதை பின்பற்றி வர்றாங்க. பெந்தேகோஸ்தே ரொம்ப இதை ப்ராக்டிக்கலாக பார்க்காம இதை தியரியாக வச்சுருந்தாங்க. அவங்க மைண்டில் இதை ஒரு பண்டிகை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை பார்த்து வந்தாங்க. இதை மாம்சீகமாக பார்த்தாங்க, இதை உலக பிரகாரமாக பார்த்தாங்க. ஏன்னா இது நிழல், இன்னும் நிஜமான பெந்தேகோஸ்தே அவங்களால அனுபவிக்க முடியல. இந்த இடத்துல பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, when the day of Pentecost fully come, கரெக்டாக நிறைவேற போது. ரொம்ப ஃபுல்லி கம்க்கும் வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழில் வந்தபோது அப்படின்னு எழுதிட்டாங்க, மூல பதங்களில் ஃபுல்லி கம், அதாவது சரியான தருணம், இவ்வளோ நாள் காத்திருந்த தருணம், இவ்வளோ நாள் எதிர்பார்த்திருந்த தருணம். அந்த வந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பெரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இதான் மேல் வீட்டறையிலே நடந்துச்சு. இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க யூதர்கள் எல்லாம் அவங்க அந்த மேல் வீட்டறைக்கு வரலை. அவங்களும் they are participating in the feast. இந்த பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையில் அவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2 விதமான செலிப்ரேஷன். ஒன்று மேல் வீட்டறையில் ஒரு கூடுகை நடக்குது, இன்னொன்று உலகமெங்கும் இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து எல்லாம் வந்திருக்காங்க. உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு எருசலேமுக்கு வருவது வழக்கம். அவங்க சொத்தெல்லாம் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விற்று அவங்களுக்கு சேர்த்து இருக்கிற குருவி மாதிரி சேர்த்து இருக்க சின்ன சின்ன பணத்தை வச்சுலாம் தூர தேசத்துலேருந்து எல்லாரும் வந்து நிற்கணும், எருசலேமுக்கு தரிசனம் பார்க்கணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். இந்த 2 விதமான குரூப்லேருந்து ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஒரு குரூப்பு இதை பார்ட்டிசிபேட் பண்ணுது. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா, இதை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் எருசலேம் போனால் நல்ல நல்ல பண்டிகை நடக்குது அப்படின்னு திருவிழாவுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம், பங்கு பெறுகிற ஒரு கூட்டம். எல்லாம் சொல்லுங்கள், பார்க்குற ஒரு கூட்டம், பங்கு பெறுகிற ஒரு கூட்டம். நம்மளும் இந்த பார்க்குற கூட்டத்திலேருந்து எடுத்து அந்த இதை பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளே அழைச்சிருக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவமே ஸ்பீக்கிங் டங்ஸ். எத்தனை பேர் இதை நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல. வீடுகள் தோறும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை எல்லாம் பேசுகிறது எல்லாமே நம்ம அந்த பெந்தேகோஸ்தேயோட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அனுபவத்தோட பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் நடத்தி கொண்டு இருக்கிற அவருடைய செயல்களுக்குள்ளே அவருடைய மகத்துவங்களை நம்ம பேசும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளை என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த பார்ட்டிசிபேஷன் நடக்கும்போது நம்ம உலகத்தை பார்க்க முடியாது, உலகம் சொல்கிறத கேட்க முடியாது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், இதெல்லாம் கடினமாக இருக்காது. நமக்கு அது எப்படி ஆயிரும், நமக்கு ரொம்ப இந்த பார்ட்டிசிபேஷன் நடக்கும்போதே, அதில் பங்கு பெறும்போதே, ஆவியில் பங்கு பெறும்போதே, ஆவியின் வழிகளிலே ஆவியின் செயல்பாடுகளை நம்ம பங்கு பெறும்போதே, இதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், நம்ம லைஃப்பில் தொடங்க ஆரம்பிக்கிறார். இதை நியூரோ சயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஒத்துக்கிறாங்க. நியூரோ சயின்ஸில் இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் நீங்கள் டங்ஸ் பேசும்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினை என்ன பண்ணுதுன்னா நம் பண்ணுது. இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்முடைய டெசிஷன், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்ம எடுக்க போகிற ஒவ்வொரு தீர்மானங்களும், சட்ட ரீதியாக எடுக்கிற தீர்மானங்கள், உலக ரீதியாக எடுக்கிற தீர்மானங்கள், அகாடமிக்கலி நம்ம படித்து ஞானத்தில் புத்தியில் எடுக்கிற தீர்மானங்கள், நமக்கு கொடுத்த அறிவில் எடுக்கிற தீர்மானங்கள், இது எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஜோன் எந்த ஜோன் தான், ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின். ஆனால் நீங்கள் டங்ஸ் பேசும்போது இது சயின்ஸ் ஒத்துக்குது, நியூரோ சயின்ஸ் இதை ரிசர்ச்சே பண்ணி வச்சுருக்காங்க. ஆவித நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் என்ன ஆயிடுது, எங்கே டெசிஷன் எடுக்கோமோ அங்கே என்ன பண்ணிடுது, அங்கே அப்படியே நம் ஆயிடுது, அங்கே அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுது.
ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. இங்கேருந்து பார்க்குற அறிகுறிகள் எல்லாம் என்ன பண்ணாது, தோணாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் பழைய ஏற்பாட்டிலையும் டங்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை இளைப்பாறுதலாக என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. வேறு பாஷைகள், அந்நிய பாஷைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவலாக உண்மை. ஏசாயால எழுதியிருக்காரு, அவர்கள் அறியாத பாஷைகளை பேசும்போது அங்கே ஒரு இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணுது, பிரெயினில் நம்ம முடிவு பண்ணியிருப்போம், இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், முடியாத நேரத்தில் இந்த இடத்துல போய் கடன் வாங்கிடுவோம், இப்படி தான் நம்ம பிரெயின் என்ன பண்ணும் சொல்லி வச்சுருக்கோம். நம்ம கடைசி வரை வெயிட் பண்ணி பார்ப்போம், முடியலைன்னொன்னே என்ன பண்ணிடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம். இது எல்லாமே எந்த பிரெயின் சொல்லி வைக்கும்? இந்த பிரெயின் சொல்லி வைக்கும். இந்த பிரெயின் தீர்மானம் எடுக்கிற இடத்துல இருந்து இந்த டங்ஸ் பேசும்போது பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் என்ன பண்ணுதுன்னா அதை பண்ணிடுதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்நிய பாஷையில் நம்ம எப்படி பழக்க வச்சுருக்கோம்னா, ஆவியில் நிரம்பி நானும் அந்த சர்ச்சில் தான் வந்திருக்கேன், எல்லாரும் சேர்ந்து ஆவியில் நிரம்பி என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். என்ன பேசுகிறோன்னு நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவனுக்கும் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கூடுதல் போனால் ரொம்ப என்ன பண்ணிடுறாங்க, அதை தாங்க முடியாமல் அப்படி உருண்டு நம்ம இதெல்லாம் நடக்குது. இதுக்குள்ளே நம்ம அடக்கி விடுகிறோம் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை, இந்த ஆவியிலால் நிரப்பப்படுகிறத, இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி விடுகிறது. ஆனால் அது ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ் தான், அது ஒரு தொடக்கம், அது ஒரு தொடங்குகிற இடம் தான். அங்கேருந்து ஆண்டவர் நம்ம லைஃப்பை கட்டி அமைக்கிறார். அங்கேருந்து தொடங்கி நம்ம லைஃப்பை ஆண்டவர் கட்டுகிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஆனால் பேதுருக்குள்ள ஃபஸ்ட்டு மாற்றம் வருது. பேதுருவும் இதை வழக்கமாக பெந்தேகோஸ்தே நாளில் பெந்தேகோஸ்தே பண்டிகைகளை கொண்டாடுற ஆள் தான். ஆனால் புதுசாக ஒன்று மேல் வீட்டறையில் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? நம்ம அறியாத பாஷையை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம அறியாத பாஷைகளை பேசும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு என்னேபிள் ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஃபஸ்ட்டு நிரப்பப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, ஆவியானவர் கொடுத்த வரத்தின்படியே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம், வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்கார், அதை நீங்கள் பேசணும். அதை நீங்கள் பேச 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 நீங்கள் அதில் பங்கு பெறுகிறோம். பார்வையாளராய் தேவன் உங்களை அழைக்கல, உங்களை ராஜ்யத்தின் பங்காளர்களாய் உங்களை அழைச்சிருக்கிறார். இப்போ ஹோல் பழைய ஏற்பாடும் இந்த நாளுக்காக தான் காத்திருந்துச்சு. ஹோல் பழைய ஏற்பாடு இந்த நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு தான் காத்திருந்தது. அந்த நாள், குறிப்பிட்ட நாள் வந்த உடனே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ண உடனே பேதுரு எழும்பி சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்ன பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் சந்தேகமாயிருச்சு. அங்கே கூடி வந்த யூதர்கள்லாம் வெவ்வேறு தேசத்துலேருந்து வந்திருக்காங்க. கிரேத்தா தீவுலேருந்து வந்திருக்கான், அராபில் வந்திருக்கான், ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க பார்க்குறது மேல் வீட்டறையில் ஏதோ குடிச்சிட்டு களியாட்டம் போட்ட மாதிரி வெறிச்சு இருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிதான் அவங்களுக்கு தோணுது. ஆனால் அவங்க கவனித்து பார்த்தா அவங்கவுங்க தங்க பாஷைகளில் தேவனுடைய மகத்துவங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம், பேச ஆரம்பிக்கிறாங்களாம். டங்ஸுக்கு நிறையா அர்த்தங்கள் சொல்லுவாங்க. ஒன்று தேவனுடைய மகத்துவங்களை பேசுவது, இன்னொன்று ரகசியங்களை பேசுவது, இன்னொன்று அறியாத தேவனை துதிப்பது, இன்னொன்று இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும்போது அதற்கு வியாக்கியானம் இருக்கும்போது தீர்க்கதரிசனம், இது எல்லாமே இதில் தான் அடங்குது. அப்போ தங்களை அறியாத தேவனுடைய மகத்துவங்களை தேவன் தந்தருளின வரத்தின்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி வருது, எப்படி இவங்க ஏன் பாஷையை பேசலாம், எப்படி இந்த லாங்குவேஜ், இவங்கெல்லாம் கலிலேயர்கள் என்று அடையாளம் காமிங்க. இவங்கெல்லாம் கலிலேயாவில் உள்ளவங்க தானே, இவங்கெல்லாம் பேசிக்கலி ஃபிஷர்மேன் தானே, ஆனால் அவங்க எப்படி ஏன் லாங்குவேஜை பேசுகிறாங்க அப்படின்னு இவெல்லாம் பிரமிக்கிறாங்க. பிரமிக்கும் போது தான் தெரியுது அங்கே பின்னாடி ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்காரு. சர்ச் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் வாரம் வாரம் வந்து ஆவியில் நிறைஞ்சி துதிச்சு மகிமைப்படுத்தி போகிறது மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல. அது என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் பிளேஸில் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை பேச ஆரம்பிக்கிறீங்க. பிஸ்னஸ் வேர்ல்டில் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் வேர்ல்டில் ஒருத்தன் படித்து பயங்கரமாக ஆக்ஸ்போர்ட்லலாம் யூனிவர்சிட்டிலாம் படித்து வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க.
ஆனால் ஆவியானவர் நம்மளை என்னேபிள் பண்ணும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே அவங்க நிரப்பப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்ஸ்போர்ட்லேருந்து படித்து கட்ட முடியாததை கூட உங்களால் ஆவியின் வரத்தினாலே கட்ட முடியும். அப்போ அவங்க நினைப்பாங்க, எப்படிப்பா நீ எங்கள் லாங்குவேஜை நீ பேச, ஹவு கேன் யூ ஸ்பீக் மை லாங்குவேஜ்? நான் இதெல்லாம் படித்து நான் பிறந்துலேருந்து ஸ்லாக்கியம் பெற்று வந்திருக்கேன், ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நீ என்ன பண்ணுற, யூ ஆர் ஸ்பீக்கிங் மை லாங்குவேஜ். இது எப்படி? இது பிஸ்னஸ் உலகத்தில் நடக்குது. அதான் சொல்கிறேன், ஆவியானவருடைய அந்த ஆற்றலை நாம் எதில் மாத்திரம் வச்சிடக்கூடாது. ஒன்லி சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், ஒன்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் அது வைக்காமல் எல்லா ஜோன், எல்லா உலகத்தினுடைய எல்லா கட்டங்களிலும் இந்த ஆவியானவருடைய வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளணும், இதை நீங்கள் விசுவாசிக்கணும், இதை நீங்கள் நம்பணும். இந்த தருணத்தில் பேதுரு இந்த சந்தேகத்தை போக்குறார். இது எப்படி எல்லாம் பிரமிக்கிறீங்களே, இது ஆல்கஹால் அடித்தா இது வருமா, இது குடிச்சா டாஸ்மாக்லேருந்து தண்ணி வாங்கி தந்தா இது வருமா, இது அப்படி வராது. எப்படி நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் தமிழ் பேசுகிற ஆள் உங்களுக்கு குடிச்ச உடனே நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா என்ன? ஏதாவது படத்தில் தெரிஞ்ச ஏதாவது ஒரு 1-2 வரியை தான் என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். குடிக்காரன் அப்படி தான் ரிப்பீட் பண்ணுவான். ஆனால் பாஷைகளை பேசுகிறதுக்கு ஆல்கஹால் கிரியை செய்யாது, அதற்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல பேதுரு நிற்கிறார். இது நான் முக்கியமான கதைக்கே இன்னும் போகல, இனிமே தான் முக்கியமான ஸ்டோரி நீங்கள் கவனிக்கணும். பேதுரு நிற்கும் போது இதை இன்டர்பிரட் பண்ணுறார். பேதுரு இந்த இடத்த வியாக்கியானம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 2:14 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. 800 வருஷத்துக்கு முன்னாடி யோவேல் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, மாம்சமான யாவர், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்க மெயினா சொல்றது எதை தான் சொல்றாங்க? குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும். அந்த காலத்துல ஊழியக்காரர்னு அப்படியே ஊழியக்காரிகளை அப்படியே டம்மி ஆக்கி விட்டுனாங்க. இங்கே ஜெண்டர் பயஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு சொல்றாரு, ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். உங்களை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. பக்கத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் பற்றி உங்களை தான் சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாடுகளில் ஸ்பெசிஃபிக் வேலைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் மேலே தான் ஆவியை ஊற்றுகிறார். எங்கெங்கெல்லாம் ஆவியை ஊற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த 3 பேருக்கும் பழைய ஏற்பாட்டில் கிங்ஸு, ப்ரீஸ்ட்டு, ப்ராஃபிட்ஸ், இந்த 3 பேருக்கு தான் பேசிக்காக தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். மற்ற அங்கங்கே பெஸ்லேல் மேலே ஒவ்வொரு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக முக்கியமாக ராஜாக்கள் மீதும் ஆசாரியர்கள் மீதும் தீர்க்கதரிசிகள் மீதும் தான் தம்முடைய ஆவியை என்ன பண்ணாராம், ஊற்றினாராம். புதிய உடன்படிக்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அனுபவிச்ச அந்த கிரேஸை இப்போ புதிய உடன்படிக்கையின் கீழே யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நாள் வரும், அந்த நாளில் ராஜாக்கள் மாத்திரம் அந்த கிரேஸ் அனுபவிக்க மாட்டாங்க, ஆசாரியர்கள் மாத்திரம் அந்த கிரேஸ் அனுபவிக்க மாட்டாங்க, தீர்க்கதரிசிகள் மாத்திரம் அந்த கிரேஸ் அனுபவிக்க மாட்டாங்க. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன். குமாரர் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். உங்க பிள்ளைகளை நினைச்சு கையை வச்சு இந்த இடத்துல
நீங்கள் இருக்கிற பிள்ளைங்க மேலே உங்கள் கையை நீட்டுங்களேன். எங்கள் குமாரர்களும் எங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களாக. இதில் எக்ஸம்ஷனே கிடையாது. இதில் நான் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இதில் என் பிள்ளை கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே பரலோகம் கொடுக்கல. நீங்கள் மாம்சமாக இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாய்ஸுக்கு தேசம் காத்திருக்கிறது. இப்படிங்கிற இடத்திற்கு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, நம்மளையும். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான உங்க பிள்ளைகளை நினைச்சு பாடுங்க. ஓ மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர்களை பத்தி பேசல. இது குமாரனும் குமார்த்திகளும் வரமும் இருக்கோ இல்லையோ தீர்க்க தரிசனம் உரைத்தே ஆகணும். சில பேருக்கு ஸ்பெஷலா இது இவங்க தீர்க்க தரிசன இவங்க வரத்தை பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதை அந்த லிஸ்ட்டை விட்டுரும். ஆனால் இது உலகத்தில் பிறந்தா இந்த குமார்த்திகளை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தே ஆக வேண்டும். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, இங்கே எல்லாரும் அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க. மேல் வீட்டறையில் எல்லாம் கூடி என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்க? ஏதோ பாஷைகளை பேசுகிறான், தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க. பேதுரு அதை எழும்பிட்டு எப்பவுமோ 800 வருஷத்துக்கு முன்னாடி யோவேல் சொன்னதை அதுதான் இது அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் தான். அதுக்கே ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஆண்டவருடைய தீர்க்கமான காரியத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யார் தீர்க்க தரிசனம் பேசுகிறா? எந்த குமார்த்தி தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க? யாரும் எதுவும் பேசல. எல்லாரும் மேல் வீட்டறையிலிருந்து தேவனுடைய மகத்துவங்களை பேசி ஆவியானவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே அவங்க பேச தொடங்கும் போது அந்நிய பாஷைகளை அதை பேசுகிறாங்க. ஆனால் பேதுரு அதை கோட் பண்ணி சொல்கிறாரு, யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைகள் கூட உங்களுக்கு தெரிதோ இல்லையோ தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அதற்கு பின்னாடி தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக பேசுகிற அந்நிய பாஷை கூட தீர்க்க தரிசன ஆவி உடையதாக இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் 10 நிமிஷம் 5 நிமிஷம் சர்ச்சில் பேசுறது இதோட இங்கே நிறுத்திடாம 24 மணி நேரமும் இந்த தீர்க்க தரிசன ஆவியோடு இந்த பூமியில் நீங்கள் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ். யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் லாயராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். உங்களுக்கு பின்னே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன ஆவியை தேவன் அருளி இருக்கிறார். நான் தீர்க்கதரிசிக்கு புத்திரனும் கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, எங்கள் அப்பா தீர்க்கதரிசியும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். பிள்ளைகள், குமாரர்கள், குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களை நினச்சி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க இப்போ எப்படினாலும் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைங்க இந்த வசனத்துக்கும் அதுக்கும் ஏதோ பொருத்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனம் தேவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உரைச்சிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைகள் மாம்சமானவர்களாக இருப்பார்களானா அவர்களை தீர்க்கதரிசிகளாய் தேவன் மாற்றுவார். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்துக்கு குறைஞ்ச பட்சம் எதுவுமே இல்லை, இதுக்கு குறைய போகிறதும் இல்லை. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. பேதுரு தீர்க்கதரிசி கிடையாது.
பேதுரு ஒரு ப்ராஃபட் கிடையாது. ஆனால் பேதுரு சொல்றாரு, ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதுதான் இதுன்னு சொல்றதுக்கே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை அடையாளம் கண்டு கொண்டு இதுதான் அதுன்னு சொல்றதுக்கு உங்கள் வாயை ஆண்டவர் திறப்பாராக. ஒவ்வொரு இயேசுடைய ஒவ்வொரு தருணங்கள், அவருடைய பிறப்பை நினச்சி பாருங்க. அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சா, ஒரு கன்னிகை குமாரனை, இது தீர்க்க தரிசனம். ஆனால் நிறைவேறினதுக்கு அப்புறம் எழுதுறாங்க, இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி ஆயிற்று. ஒவ்வொரு கட்டத்திலும் கழுதையில ஏறுவாருங்கிறத கூட 600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் உரைச்சி வச்சிருக்காரு. கழுதையில பிரயாணம் பண்ணுவாருங்கிறத 60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உயிர் தெழுதுவார். இங்கே இருக்கு. தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. தாவீது தீர்க்கதரிசியா? தாவீது ஷெப்பர்ட், ஒரு கிங். ஆனா தாவீது தீர்க்கதரிசியா இருந்தான். வசனம் இதே அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீங்க. தாவீது தீர்க்கதரிசியா இருந்தான். ஒவ்வொரு தருணங்களும் இயேசுடைய ஒவ்வொரு தருணங்களும் இயேசு நஸ்ரேன் என்று அழைக்கப்படுவார் என்பது தீர்க்க தரிசனம். எவ்ரிதிங் இஸ் ப்ராமிஸ்ட். எல்லாம் ப்ராஃபஸை பண்றதுக்கு. ஆனால் அதை அறிகிற அறிவு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது இதுதான் அது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். அதான் பேதுருக்கு மேல் வீட்டறையில் கண்கள் திறந்த உடனே, யோவேல் எங்கேயோ சொல்லிட்டு போயிட்டா, நினச்சி பாருங்களேன், யோவேல் சொன்னது இது நினச்சிருப்பாரா என்னன்னு கூட தெரியல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படி அவர் சொல்லிட்டாரு, ஒரு காலம் வருது, அந்த காலத்தில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அங்கே குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் முறைப்பா. மெயினாக வேற மற்ற எதாவது சொல்லியிருக்கலாமா, உங்கள் குமாரன் குமார்த்தின் அம்பானி மாதிரி இருப்பாங்கப்பா, இப்படி எதாவது சொல்லி எதனாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லலை. ஒன்னே ஒன்று சொல்லியிருக்காரு, உங்கள் குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார். இது உங்களுக்கு உரிய வாக்கு தத்துவம். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்கள், இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கே உரியது. உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது என்ன தீர்க்க தரிசனம்? இது என்ன ப்ராஃபிட்ஸ்? இது என்ன ப்ராஃபஸி? ஏற்கனவே சொன்னதை நீங்கள் ப்ராஃபஸி பண்ணுறதான் ப்ராஃபஸி. இந்த தீர்க்க தரிசனம் உங்கள்கிட்ட உருவாகிறதல்ல. என்னைக்கோ பல தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனத்தை உங்கள் வாயில் வச்சு நீங்கள் சொல்லும்போது 800 வருஷம் நடக்காத மாற்றம் அவன் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு மாற்றங்களை உருவாக்குச்சு. எத்தனை பேர் புரியுது? பக்கத்தில் பாருங்க. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டாம், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்திருக்க வேண்டாம், உங்கள் அப்பா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டாம், உங்கள் தாத்தா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டாம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரான்னா உங்களால் அதனுடைய நிறைவேறும் காலத்தை நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், நீங்கள் அடையாளப்படுத்த முடியும். ரொம்ப நாள் ப்ராஃபஸி நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது, நிறைய பேருக்கு ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்கு. தீர்க்கதரிசி சொன்னது ஒரு காலம், ஆனால் இன்னும் அது நிறைவேறவே நான் பார்க்குறதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்கிறா தெரியுமா? அந்த ப்ராஃபட் சொன்னதை நீங்கள் ப்ராஃபட்டாக இருந்து அதை தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உங்கள் உதடுகளின் பலன்களை நீங்கள் புசிப்பீர்கள். உங்கள் உதடுகளின் பலன்களை நீங்கள் புசிப்பீங்க, அதில் ஒரு அறுவடை உண்டாகும். அந்த அழைப்பு ஆண்டவர் அழைக்கிறார். ப்ராஃபஸி 2 வகை. ஒன்று ஃபோர் டெல்லிங், இன்னொன்று ஃபோர்த் டெல்லிங். எல்லாம் சொல்லுங்க ஃபோர் டெல்லிங். ஃபோர் டெல்லிங்னா என்னது? பின்னாடி நடக்க இருக்கிற சம்பவத்தை முன்னாடியே அறிவிப்பது பேர் ஃபோர் டெல்லிங். இன்னொன்று ஃபோர்த் டெல்லிங். ஃபோர்த் டெல்லிங்னா ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டதை உங்கள் வாயில் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் அறிவிக்கும் போது ரெண்டும் ப்ராஃபஸியாக தான் மாறுது. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், அது தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம் அப்படியே ஏரில் இருக்கு. அதை எடுத்துட்டு ஆமாம் என் வீட்டுக்கு ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தன் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன் வீட்டில் நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. இது பேர் தான் ஃபோர்த் ஸ்டெல்லிங். ஆண்டவர் நிறையா உங்களை தீர்க்கதரிசியெல்லாம் அழைக்கலை. அந்த பச்சை சட்டை பாரு, அந்த ப்ளூ சட்டை, இந்த உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ஏடிஎம் நம்பர், இந்த தீர்க்கதரிசனம் இது வேற.
நான் சொல்கிற தீர்க்க தரிசனம், வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனம், ஏற்கனவே உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசிகளையும் உங்கள் மைண்டில் ஆவியானவர் கொண்டு வந்து அதை உங்கள் வாய் மூலமாக அறிக்கை பண்ண வச்சு உங்கள் வாய் அதை சொல்லும்போது நீங்கள் என்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே தீர்க்க தரிசனமாகவே நீங்கள் மாறுவீங்க. அதான் மேட்டர். வரம் அல்ல, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள் அல்ல. நான் தான் தீர்க்க தரிசனமாக மாறுறேன். சுகமளிக்கும் வரம் பெற்றவர்கள் வேற, ஆனால் நான் சுகமாக மாறுறது எவ்வளோ பெரிய மேட்டர் பாருங்க. அவருக்கு அந்த ஹீலிங் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணுமா? இல்லை இல்லை, அவரே ஹீலர் தான், அவரே ஹீலிங் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆமே, நல்லா ஹைஃபை கொடுங்களேன், கொடுத்து சொல்லுங்க, வரங்கள் அல்ல, நீங்களே கிஃப்ட். யூ ஆர் அ கிஃப்ட், யூ ஆர் அ கிஃப்ட். ஏற்கனவே சொல்லப்பட்டதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுலப்படுத்தும் போது அதை நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்து உங்கள் வாயிலிருந்து சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். அதான் பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தார். பேதுரு யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறதை நான் பார்க்குறேன். இதுதான் அது, இதுதான், திஸ் இஸ் தட், இதுதான் அது அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு சென்சிட்டிவிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாராக. அதுக்கு இதே பெரிய ஸ்லாக்கியம். எப்படி அடையாளம், எப்படி சொல்ல முடியும்? சப்போஸ் பேதுரு சொல்லாட்டி என்ன நடந்திருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. பேதுரு அன்னைக்கு சொல்லலை அப்படின்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது காலங்காலமா தெரியாமலே வந்திருக்கும். காலங்காலமா ஆக்டிவாக இருக்காது. அது வந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது பாசிவா இருக்கு. வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஏர்ல இருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கு, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஆனா அதுதான் இதுன்னு சொல்றதுக்கு, ஆக்டிவ் பண்றதுக்கு பேதுரு ஆண்டவர் பலப்படுத்துகிறார். உங்களை எதுக்கு பலப்படுத்துகிறார்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிறத நீங்க இதுதான் இது அப்படின்னு சொல்ற அளவிற்கு பலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. இதுதான் பலன். இது சும்மா சர்ச்சில் உட்காந்து நம்ம பேசிட்டு போகிறதில்ல, அதில் மாத்திரம் முடிஞ்சு விடவில்லை. இந்த அனுபவத்தை பெந்தேகோஸ்தே சர்ச்சு நான் பெருமைப்படுகிறேன். நான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருந்து வந்தனால நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அட்லீஸ்ட் அதையாவது என்ன பண்ணாங்க, சர்ச்சில் இருக்கும் போது நம்ம துள்ளோம், சர்ச்சில் இருக்கும் போது அந்நிய பாஷை, சர்ச்சில் இருக்கும் போது அதை பேசி எப்படியா பண்ணுங்கப்பா அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. நிறைய சர்ச்சில் அது இல்லவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை அழைச்சதே இந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய், முதலாவது உங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசியாக தான் உங்களை அழைச்சிருக்காரு. உங்கள் வீட்டில் தீர்க்கதரிசியாக நீங்கள் அழைக்கிறாரு. உங்களுக்கு சொல்ல எல்லா வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அட்மாஸ்பியரில் இருக்கிறத கொண்டு வந்து நிறுத்தி, இதுதான் அது, இதுதான் அந்த சொன்னாங்கல்ல அந்த ப்ராஃபட், அதுதான் இது, அதுதான் இது அப்படின்னு சொல்கிற அடையாளப்படுத்துகிற அனுபவங்களை ஆண்டவர் அதிகரிப்பாராக. ஆமென். சவுல ஆண்டவர் அழைக்கிறார். சவுல் ஒரு கழுதைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான். ஆடுகளுக்கு பின்னாடி யாரு போறா? தாவீது. அதுவாது ஓகே. கழுதைக்கு பின்னாடி போறவன், கழுதையை தேடி போறான் சவுல். அவனுக்கு வாழ்க்கையில நோக்கம் கிடையாது. வாழ்க்கையில உனக்கு என்னையா நோக்கம் இருக்கு, உன் லைஃப்ல உன் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, எனக்கு ஆம்பிஷனா இல்லை, இப்போதைக்கு ஒரு கழுதையை என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், அந்த கழுதையை தேடி போகிறேன் அப்படின்ட்டு கழுதையை தேடி போயிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே இடைப்பட்டு இருக்காரு. நான் இஸ்ரவேலுக்கு என் திட்டமாக இல்லைனாலும் அவங்க கேட்டனால நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணனாலும் நான் சும்மா அப்படி இப்படின்னு கொடுக்க மாட்டேன். நான் தெரிந்தெடுத்து ஒருத்தனை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பெஸ்ட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் முடிவெடுத்து சாமுவேல்கிட்ட இடைப்பட்டுறார். அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் வந்து பார்க்குறாரு. சவுல் வந்து பார்த்தோன்னே சொல்லுவார், இதுதான் நீ ராஜாவா ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவாராக. இது 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் இருக்கு. உன்னை ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படி அழைக்கிறார் அப்படின்னு இவனுக்கு ஷாக்கிங். நான் கழுதையை தான் சாமி தேடி வந்திருக்கேன், நான் எப்படி இந்த இஸ்ரவேலரை ராஜ்யபாரம் அவங்கள எப்படி நான் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு இவனுக்குள்ள பெரிய கேள்வி. நான் படித்த ஒரு படிப்பு இருக்கு, ஆனால் நீங்கள் சொல்றதுக்கும் நான் என் படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பென்யமீன் கோத்திரத்தான், இருக்கிறதுலே லீஸ்ட், இருக்கிறதுலே கீழே இருந்து நான் எப்படி ஒரு பெரிய இஸ்ரவேலரை நான் நியாயம் தீர்க்க முடியுமா, நான் ராஜாவாக இருக்க முடியுமா? எல்லா கேப்பபிலிட்டிஸும் எதுவுமே இல்லை, எல்லா பாக்ஸ்லையும் ராங் ராங் ராங்.
எந்த குவாலிட்டியும் இல்லை. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீ போகும்போது தீர்க்க தரிசன கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸை நீ என்ன பண்ணுவ? நீ சந்திப்ப. ஒரு தீர்க்க தரிசன கூட்டமாக அந்த கூட்டத்தை நீ சந்திப்ப. இந்த கூட்டத்தை சந்திச்சோடனே நீ என்ன பண்ணுவ? அவங்களோட சேர்ந்து நீ என்ன பண்ணுவ? நீ ப்ராஃபஸை பண்ணுவ. நீயும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைப்பாய். பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கு மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். நீ போகும்போது என்ன நடக்கும்? மேடையிலிருந்து ஆல்ரெடி ஒரு தீர்க்கதரிசன கூட்டம் என்ன பண்ணுவாங்க? இறங்கி வருவாங்க. அவங்களுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். மேல் வீட்டர் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய ஆவி அவர் மேல இறங்கினார். இங்கே கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவார். இறங்கும்போது என்ன நடக்குமா? நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறே எல்லாம் சத்தமா சொல்லி பார்க்குறீங்களா? அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறே. இதை இன்ஃபேக்ட் இன்னைக்கு இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகும்போது எல்லாரும் தீர்க்கதரிசி கூட்டத்துக்குள்ளே நீ கூட்டத்துக்குள்ளே போகும்போது அவங்களோட சேர்ந்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சவுலுக்கு மாத்திரம் இல்லை, இது இன்ஃபேக்ட் இன்னைக்கு ப்ராஃபிட்டிக்கலாக உங்களுக்கு நடந்ததாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அப்படி ஒரு அட்மாஸ்பியர் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாராக. பாருங்கள் என்ன நடக்கு பாருங்கள். மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இந்த அடையாளம்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறது. ஏற்கனவே உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இந்த வசனத்தை எப்படி நான் புரிஞ்சு வச்சிருந்தேன்னா, தீர்க்க தரிசன கூட்டம் ப்ராக்சிமிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ப்ராக்சிமிட்டிக்குள்ள அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள நீ அவங்களுடைய சூழலுக்குள்ள நீ போன உடனே நீ எப்படி ஆயிடுற? நீ ஒரு தீர்க்கதரிசியா மாறிடுற அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்லும் போது இங்க நல்ல கவனிச்சு பாருங்க, அப்படி இல்லை. எப்படி நடக்குது பாருங்க. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக எல்லாம் நடக்கும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சொல்லுவாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட வேற மனுஷனா, இவன் வேற மனுஷன் ஆகணும். இதான் பிளான், ஆண்டவருடைய பிளான். இவன் ஒரு ஷெப்பர்ட், இவன் ஒரு ஃபீல்டில் வேலை பார்க்குறவன். இவனை வேற லீடர்ஷிப்புக்கு கொண்டு வரணும். லீடர்ஷிப் எபிலிட்டி எதுவுமே கிடையாது இவன்ட்ட. லீடர்ஷிப் மெட்டீரியல் இவன்ட்ட ஒன்றுமே கிடையாது. இவன் வேற மனுஷன் ஆகிறதா ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் அதான் இருக்கும்போது இவன் கழுதையை தேடிட்டு இருக்கணும். போய் ராஜாவாக்கணும் எப்படி இருக்கும்? அப்படி நல்லா இருக்காது. ஒரு தேசத்துக்கு அது நல்ல காரியம் கிடையாது. அவனை ராஜாவா மாற்றணும். ராஜாவை மாத்துறதுக்கு ஆண்டவர் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீ தீர்க்க தரிசன கூட்டத்திற்கு எதிர்கொண்டு வந்தோடனே அவங்கள நீ சந்திப்ப. அவங்களும் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க எல்லாமே நேஷனல் லெவல் ப்ராஃபஸி சொல்கிற ப்ராஃபட்ஸ் தான் ஆண்டவர் சாமுவேல் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு. இந்த தீர்க்கதரிசிகள்லாம் கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம இவனுடைய எலிசா அவனுடைய காலத்தில் இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸு எல்லாமே ட்ரெயின் பண்ணது இஸ்ரவேலை பார்த்து நல்வார்த்தை சொல்லணும். அதான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் பீலேயம் வாயை டச் பண்ணணும். பீலேயம் என்ன சொல்லணும்? இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். இந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே வேலை. தேசம் பாழாய் கிடக்கும் போது கூட தேசத்தை குறித்து நல்வார்த்தைகளை என்ன பண்ணணும்? இவங்க தீர்க்க தரிசனமா அறிவிக்கணும். அதனால தான் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போய் நீ இப்போ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசன ஜோன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளை குறித்து எங்க தேசம் நல்ல தேசமா மாறணும், வானாந்திரம் எல்லாம் வயல்வெளியாய்
மாறுவதாக, எல்லாவித அறுவடையும் காணப்படுவதாக, எங்க தேசத்துக்குள்ள சேமம் வருவதாக, எங்க தேசத்துக்குள்ள செழிப்பு வருவதாக, இப்படிங்கிற தீர்க்கதரிசிகள் தான் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு, அந்த ப்ராக்சிமிட்டிக்குள்ள இவனை போறாரு. இப்ப ப்ராக்சிமிட்டி மேட்டர் கிடையாது. அவங்க கூட நின்னனால இவன் தீர்க்க தரிசனம் உரைப்பதல்ல, அவங்க என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அதே தீர்க்க தரிசனமா இவன் மாறுறதா மேட்டர். இப்ப தேசம் நல்வாழ்வு வரணும், தேசத்துக்கு ஒரு ராஜா வரணும், தேசத்துக்கு மேன்மை அடையணும், தேசம் மேலா இருக்கணும், தேசம் கடன் வாங்கக்கூடாது, தேசம் எல்லாம் அப்படின்னு தேசத்தை இஸ்ரவேலை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்படிதான் சொல்லணும், நல்ல வார்த்தைகளாவே சொல்லிட்டு இருக்கணும். அந்த சொல்லிட்டு இருக்கிற ஜோன்ல இவன் போய் நின்னோடனே அவங்க எதை தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களோ அதுவாகவே இவன் மாறி விடுகிறான். அதுதான் வேறு மனுஷனாய் மாறுவாய். இப்ப தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? ஆனோடனே அவனுக்குள்ள, சவுலுக்குள்ள இது வேற இல்லாத ஒரு ராஜ அபிஷேகம் இப்ப அவனுக்குள்ள வருது. இது அவங்க கூட்டத்துக்குள்ள நின்னனால கிடையாது, அவங்களோட இவன் பார்ட்டிசிபேட் பண்ணனால. ஆண்டவர் உங்களை அழைக்கிறதும் ப்ராக்சிமிட்டி. அதனால தான் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளே போனால் நம்ம நல்லாயிட மாட்டோமா, அவங்க நமக்கு பார்த்து சொல்லிட மாட்டாங்களா, இந்த ஜோனில் தான் ஆண்டவர் நம்மளை விடுதலாக்கி அந்த ஜோனில் நம்ம இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்னா, அவங்க என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களோ அதே நான் மாறி விடுகிறேன். ஐ எம் பிகமிங் ப்ராஃபஸி. நானே ஒரு ப்ராஃபஸியாக மாறுறேன். இதான் மேட்டர். உங்களை ஒரு ப்ராஃபஸியாக மாற்றுறதான் மேட்டர். நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி பெரிய இடத்துலேருந்து வராமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியறிவு, ஞானம், செல்வம் இது எல்லாமே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். மற்றவங்களை கம்பேர் பண்ணால் எந்தவித அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணால், எந்த பாக்ஸையும் ஃபில்டர் பண்ண அளவுக்கு உங்களுக்கு பெரிய தாளந்துகளோ பெரிய படிப்போ பெரிய எதுவுமே பேர் சொல்கிற அளவிற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிற்கும் போது, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அறிவிச்சிருக்கிறாருன்னா, மாம்சமான யாவர் மேலே அவர் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பங்காளிகளாய் மாறுவீர்களானா, அந்த வாக்கு தத்துவத்துக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்க, அந்த வாக்கு தத்துவத்தோடு நீங்கள் இணைத்து கொள்வீர்களானா, அந்த வாக்கு தத்துவத்தோடு நீங்கள் ஒன்றாய் மாறி விடுவீர்களானால், என்னென்ன வாக்கு தத்துவம்லாம் தீர்க்கதரிசனம் உரைச்சாரோ அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறது மேட்டர்ல, அந்த தீர்க்க தரிசனமாவே நீங்கள் மாறுவீர்கள். நீங்க தெரியாம சாதாரணமா சும்மா சொன்னதை நிறைவேறீர்களா இல்லையா? எந்த அறிவும் இல்லாம, எந்த ஞானமும் இல்லாம சும்மா ஏதோ சொல்லணும்னு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றிருக்காரா இல்லையா? நிறைவேற்றிருக்காருன்னு நினைக்கிறோம். கையை தூக்காம. அப்ப நீங்க ஒரு தீர்க்கதரிசி, நீங்க நம்புறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பறவை பறந்தா நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? பறவை பறந்தா யாராவது ஓ பாரு காக்கா பாரு என்ன மாதிரி பறக்கு யாராவது ஆச்சரியப்படுறீங்களா? இல்ல. பண்றீங்களா? இல்ல. யாராவது பண்றீங்களா? மீன் நீந்துனா யாராவது ஆச்சரியப்படுறீங்களா? ஓ பாரு மீன் பாரு எப்படி டைவ் அடிக்குது பாரு, எப்படி 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 நீந்துது பாரு, இப்படி போகுது, அப்படி ஏதாவது ஆச்சரியப்படுறீங்களா? இல்லவே இல்லை. அதை போலவே நீங்களும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமே வரக்கூடாது. ஏன்னா மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் குமாரர்களும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம். இப்ப என்னதான் தீர்க்க சொல்ல வர அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீ இவ்வளவு தீர்க்கதரிசி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு உங்களை நீங்க நம்பினாலே, நான் சொல்ல வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். அது சொல்றத நான் சொல்ல வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது இன்னதென்று காரியம் என்னன்னு, எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறத ஆவியானவரோடு நீங்க இணையும் போது, ஆவியானவரோடு ஒர்க் பண்ணும் போது, ஆவியானவரோடு இணைஞ்சிருக்கும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்வாய். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்வாய். நீ நடக்க போற சொல்றது தீர்க்கதரிசி கிடையாது, ஏற்கனவே
சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வாயில எடுத்து சொல்றதுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க. ஏதோ நடக்க போறது சொல்லணும்னா தான் நீங்க யோசிச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் உரைத்த சத்தங்கள் எல்லாம் நீங்க கேட்டு அதை மறுபடியும் உங்க வாயிலிருந்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வேற மனுஷனா நிச்சயமாவீர்கள். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னன்னு நீங்க அறிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, அதை காட்டிலும் பிரம்மாண்டமான தேவனுடைய வார்த்தைகள் என்னென்ன உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது, இதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி இன்னைக்கே வீட்டில் போய் நின்றுட்டு நான் எழும்பி நின்று நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உரைச்சிங்கன்னா, பேதுரு எப்படி அதுதான் இது அப்படின்னு சொன்னாரோ ஒவ்வொரு விஷயத்திலும் அன்னைக்கு சொன்னார்ல அதுதான் இது, அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல அதுதான் இது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் ஒரு பெருசா இருக்கும், அவங்க சமாதானமா இருப்பதை நான் என்ன பண்ணுவேன், நான் பார்ப்பேன். உன் பிள்ளை இது எல்லாமே அப்படியே அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து உங்க வாயிலிருந்து வர வைக்கிறதான் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய பெரிய வேலை. இந்த காலையிலிருந்து ஆண்டவர் உங்க நாவை தொடுவாராக, அவங்க நாவை தொடுவாராக. மக்னாயிம் அப்படின்னு ஒரு இடத்துல யாக்கோபு வந்து நிற்கிறான். யாக்கோபு வந்து நிற்கும் போது அவன் அண்ணனை சந்திக்க போறான். இப்படிதான் லாபானுடைய சாப்டர் ஆண்டவர் இனிமே லாபான் உன் வாழ்க்கையில பை பை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு போறான். அடுத்த சேலஞ்ச் என்னன்னா, அவங்க அண்ணன் பெரிய படையோட என்ன பண்ணிட்டு இருக்கான், பெரிய படையோடு வாரான். வரும்போது என்ன நடக்குது, ஆக்சுவலாக பைபிளில் எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் வந்து ஒரு இடத்துல ஆதியாகமம் 32 என்ன இருக்குன்னா, அவன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும் போது ஒரு கேம்ப், ஒரு ஏஞ்சல்ஸோடைய கேம்ப் என்ன பண்ணுறான், ஒரு தேவதூதர்களுடைய கூட்டம் அவனை சந்திக்கிறதை அவன் பார்க்குறான். அந்த இடத்திற்கு அவன் மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 32. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ஒரு 3 பேரும் வாசிங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள். இது தீர்க்க தரிசனம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க லைஃப்ல அனுபவிக்கும் போது, ஆகா சர்ச்சில் சொன்னாங்கல்ல அதுதான் இது அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் இந்த வாரத்திலே உங்க பிரயாணத்தில் தேவதூதர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவார். இப்படி இருக்குல்ல. ஆனால் கிரீக் ஜூவிஷ் லிட்ரேச்சரில் வாசிச்சு பார்த்தா இந்த தேவதூதர்களுக்கு மெசஞ்சர் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. மெசஞ்சர் அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வர்றவங்க. தூதர்கள் இதெல்லாமே எதோடு தொடர்புடையது, செய்தியோடு தொடர்புடையது. அவங்க ஏஞ்சல்ஸ்னாலே தே ஆர் மெசஞ்சர்ஸ், மெசேஜோடு தொடர்புடையது. ஜூவிஷ் லிட்ரேச்சர் பைபிள் எப்படி இருக்கு, யூத மிட்ராஷ் அவங்களுடைய எல்லா பாரம்பரியத்திலும் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, யாக்கோபுடைய அம்மா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பி வச்சு அவங்க அண்ணன் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், எதிரடியாகி வரப்போகிறான், அவனை நீ தப்பு வச்சுக்கொள்ளணும்னா உனக்கு பெரிய கேம்ப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை அனுப்பி விட்டாங்களாம், ஒரு குரூப் ஆஃப் செய்தியாளர்களை, தூதுவர்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்கள யாக்கோபு சந்திக்கிறான். பைபிளில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், லிட்ரேச்சர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இது எந்த இதில் தான் எடுத்துக்கலாம். ஆனால் மக்னாயிம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மேட்டர்.
யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். 2ஆம் வசனம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது, எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய, பாத்தீங்களா என்ன சொல்றான், இதுதான் அது அப்படிங்கிறான். This is that. இதுதான் பேதுரு சொல்றாரு. என்னைக்கோ 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசி, இதுதான் அது, இதுதான் அது. உங்க குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் இதை செய்ய ஆவியானவர் உங்களை வச்சு பண்ண விரும்புறார். இதுதான் அது. அப்படி சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது சொல்லிட்டீங்கன்னா அதுவாவே என்ன ஆயிருது, மாறு. நீ வேற மனுஷனை ஆவான் சொன்னா தீர்க்கதரிசனம் வேற மனுஷனா மாத்திருது. எல்லாம் சேர்ந்து இப்ப சொல்றீங்களா? எல்லாம் எளிமைன்னு சொல்லலாமா? யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயும் என்று பெயரிட்டான். மக்னாயும்னா டுவல் கேம்ப்னு அர்த்தம். டுவல் கேம்ப், ஒன்று நேச்சுரல், இன்னொன்று சூப்பர் நேச்சுரல். ஒன்று உலகத்துக்குரியது, இன்னொன்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இன்னொன்று தெய்வீகமானது. இந்த 2 கேம்புக்கு பெயரிடுறான் மக்னாயும். இப்போ இதை மக்னாயும் எஃபெக்ட்னா என்னன்னா, நீங்கள் நேச்சுரலாக சொல்கிறத ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக அறிவிக்கிறதான். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன்ல, இயற்கையாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளை பார்த்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பரலோகம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்னா, மெல்கி தன் பிள்ளையை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று எழுதி வச்சிருக்கோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் பார்க்குறீங்க, இவரை பார்க்குறீங்க, வாங்க பிரதர், இவர் பயங்கர கஷ்டப்படுறாரு, இவரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. மீட் பண்ணிவிட்டு சீக்கிரத்தில் உங்கள் நல்வாழ்வு துளிர்க்கும் இப்படி நீங்கள் நேச்சுரலாக சொல்கிறத, மக்னாயும் எஃபெக்ட்னா என்னது? டுவல் எஃபெக்ட். நேச்சுரல் டர்ன்ஸ் இன்டு சூப்பர் நேச்சுரல். நீங்கள் நேச்சுரலாக சொல்கிறத பரலோகம் எப்படி எழுதி வச்சுருக்கோன்னா, மெல்கி எபனேசரை பார்த்து அவருடைய நல்வாழ்வு துளிர்க்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படின்னு எழுதுங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். இதை தான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை பார்த்து டெய்லி காலையில் இதை சொல்ல முடியுமா? முடியாது. உங்கள் பிள்ளைங்க கழுதையை தேடி போகலாம், ஆனால் ராஜாவா மெட்டீரியல் இல்லாமல் இருக்கலாம். அவன் போயிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு கழுதை. கழுதைன்னா என்னது? கழுதை எல்லாம் திட்டுறது யாராவது, கழுதை மாதிரி என்ன சூப்பராக இருக்கான் எப்படின்னா திட்டுவீங்க. கழுதை மாதிரி அப்படின்னு எது கழுதை எதுக்கு ஒப்பிடுவோம்? வேஸ்ட், வேஸ்ட் ஃபெல்லோ சார் அவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கழுதை. அந்த வேஸ்ட் ஃபெல்லோ தான் கழுதையை தேடி, வேஸ்ட் ஃபெல்லோ. உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கழுதையை தேடி போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்லுவார், அந்த வேஸ்ட் ஃபெல்லோவை வேற மனுஷன் ஆற்றணும்னா தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் அவன் உரைக்கணும். அவன் உரைச்ச தீர்க்க தரிசனம் தான் அவனை என்ன பண்ணுது, வேற மனுஷனா. அவன் தீர்க்கதரிசிகள் கூட நின்னனால அல்ல, அவங்க உரைச்சதை இவனும் என்ன பண்ணுறான் பாருங்க, இவன் சொல்கிறான். சொல்லும் போது இவன் எதுதான் சொல்கிறானோ அதுவாகவே இவன் மாறி விடுகிறான். இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளை சொல்ல, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொன்ன நேச்சுரலாக சாதாரணமாக சொன்னேன் சார், அது இப்படி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மக்னாயும் எஃபெக்ட் தான். இது எல்லாமே பரலோகம் எப்படி தான் எழுதி வச்சிருக்கு. அவன் தேவ தூதர்களை சந்திச்சான். இதை நான் நிறைய இடத்துல கேட்டிருப்பேன். ஒரு டாக்டருக்கு திடீர்னு அவங்களால வர முடியல, நான் போய் நின்னோடனே யூ ஆர் அன் ஏஞ்சல் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ஈவன் ஐ கேன் பி அ ஏஞ்சல். நம்ம கூட ஒரு ஏஞ்சலாக இருக்கலாம். அன்னைக்கு அவங்க அம்மா அனுப்பினாலும் இது எவ்வளோ தரம் ஆத்தென்டிக்கடாக தெரியாது. ஆனால் மக்னாயும்னா டுவெல்லிட்டின்னு அர்த்தம். 2 மேட்ரு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக செய்கிறத கூட தீர்க்க தரிசனமாய் மாத்திரம் தான் ஆண்டவருடைய ஆற்றல். ஆண்டவருடைய ஆற்றல். ஆமென். தீர்க்கதரிசி வாயில சாதாரண வார்த்தை கூட தீர்க்க தரிசனம் தான். அதனால தான் உங்கள் வாயை நீங்கள் ஜாக்கிரதையா என்ன பண்ணாதீங்க, காலத்துக்கு முன்னாடி நியாயம் தீர்த்துறாங்க. தேவையில்லாத ஆகாத சம்பாஷணைகள் இது எல்லாமே எதுக்கு கொடுக்குது? ஏன் நீங்கள் காசிப் பண்ணாதீங்க, ஏன் நீங்கள் புறம் பேசாதீங்க, ஏன் இது, ஏன்னா நீங்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் போய் கீழே போய் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது.
மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பவாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பவாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம். இன்னொரு முறை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஓ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி பராசக்கரே